கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. ठीक है, डायरेक्टर आ गया? आ गया सर। वेरी सर साहब हम चलते हैं सर। नहीं यार, जलता है सब जलता है। नाने उनके डिपार्टमेंट एंगिटे जलता बस है। चलिए। क्या साहब? क्या? ये क्या है? क्या है? रुपया। ये क्या है साहब? क्या? तो क्या? क्या? क्या क्या क्या? वेंकटराम जी। சாரதா, டெலிபோன் கனெக்ஷன் வந்தாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லன்னா இவ்வளவு சீக்கிரம் டெலிபோன் கிடைச்சிருக்காது. லாங் கார்டு போட சொல்லி சொன்னேன். தனியா இருக்க இல்லையா, கிச்சன் வரை எடுத்துன்னு போய் பேசலாம். முதல் போன் ராசிக்காரங்க யாருக்காவது பண்ணணும்னா பண்ணு. இதுல எஸ்டிடி உண்டு இல்லையா? இருக்க, பண்ணு. நான் வரட்டுமா? Hello, Guru Rangan here. Hello. Hello, யார் பேசுறது? சாரதா. சாரதா? சாரதா? அம்மா, அம்மா, வித்யா, சாரதா போன்ல. She is on phone. சாரதா, சாரதா, என்ன நீ இப்படி பண்ணிட்ட? எப்படி இருக்கு சாரதா? உனக்கு இதயமே இல்லையா? ஆமா, இதயத்தை பெங்களூர் வீட்லயே வச்சுட்டு வெறும் உடம்போடு தான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க இருந்து பேசுற? சாரதா. எங்க இருக்க? முதல்ல அத சொல்லு. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. உங்களை நேரம் சந்திக்க தைரியம் இல்லாம கோழத்தனமா லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிருப்பீங்க. நேருக்கு நேரம் சொல்லிட்டு போறப்பட எனக்கு மன உறுதி இல்லை. உங்க எல்லாருடைய அன்புக்கு முன்னால அப்படியே ஒடுக்கி கரைஞ்சு போயிருப்பேன். அம்மா எப்படி இருக்காங்க? உன் கூட பேசவே கூடாதுன்னு இருந்தேன். அது எப்படி முடியும் சாரதா? நீ எங்கம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? உங்க ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கம்மா. உங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? அம்மாடி சாரதா, நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல. வெறிச்சோடி போய் வறண்ட பாலவனமா தெரியுது. சொல்லிக்காம போயிட்டேம்மா இப்படி. உன்னை மறுபடியும் பார்க்காம என் உயிர் போகாது. சொல்லிக்காம வந்தது நன்றி கெட்ட செயல்தான். என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வேற வழி தெரியல. சொல்லிக்கிட்டா நீங்க என்ன விடுவீங்களா? வித்யா எப்படி இருக்கா? வித்யா. ஹலோ, நான் வித்யா பேசுறேன் மேடம். உன்னைத்தான் மேடம்னு கூப்பிடணும். நீ மிஸ்ஸஸ் குருரங்கன் இல்லையா? ஹலோ மேடம். ஆபீஸ் எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறேங்கிறதா முக்கியம். பெங்களூர்ல இருந்து தான் பேசுறேன்னு வச்சுக்கேன்.
தோ சாரதா போய் சொல்லாத. மேடம், நீங்க பம்பாய்க்கு தான் போயிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, இல்லையே, நான் பம்பாய் போகலையே. எங்ககிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. நீங்க ஆபீஸ்ல கடைசியா போட்ட டெலிபோன் கால் பம்பாய்க்கு. You அதனால should நீ have gone to பம்பாய்க்கு தான் Bombay. போயிருக்கணும். இல்லைன்னா பம்பாய் கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. பம்பாய்க்கு போட்ட கால் இல்ல அது, சத்தியமா சொல்றேன். அது பம்பாய் கால் இல்ல, மும்பாய். மும்பாய்க்கு போட்ட கால். உனக்கு தமாஷா இருக்கு. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். மிஸ்டர் குருரங்கனை கவனிச்சு பாத்துக்க. மறுபடியும் சிகரெட் பிடிக்கிறாரா? இல்லையே. இல்ல மேடம். நோ, பிடிப்பேன். நீ இல்லனா சிகரெட் பிடிப்பேன். இல்ல, இப்ப சிகரெட் பிடிக்கிறது இல்ல. வெரி குட். வித்யா, ஆஃபீஸ்ல என் ரூம்ல அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காட்ரேஜ் பீரோல வச்சிருக்கோம். காட்ரேஜ் பீரோவோட சாவி தவறுதலா என் கூட வந்துருச்சு. அதோடைய டூப்ளிகேட் சாவி வீட்டில் பெட்ரூம் டேபிள் டிராயர்ல இருக்கு. அதை பார்த்து எடுத்துக்கேன். சரி மேடம், அத பத்தி எல்லாம் என்ன இப்போ? கொடுங்க, நான் பேசுறேன். சாரதா, நான் பேசுறேன். ஏதாவது வேலை செஞ்சிருக்கியா? அம்மா, நான் பேசுறேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பேசுறேங்க கொஞ்சம். வாழ கத்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில அர்த்தங்களை தேடிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்த உலக அறிவு எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா? I don't want all these things. சாரதா, நீ எங்கெந்துமா பேசுற? தயவு பண்ணி சொல்லு ப்ளீஸ். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுக்கு அவமானம் தேடி தர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். எங்கெந்து பேசுற ப்ளீஸ்? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். என்ன புரியலையா? நீங்க எனக்கு மறுபிறவி கொடுத்த நாள். இன்னைக்கு உங்களோட பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். சரி, பேசுற. நீ எங்கெந்து பேசுற? நான் பேசுறேனே, அது போறாதா? ஹலோ மேடம். அம்மா, அம்மா, நான் முருகன் பேசுறேம்மா. அம்மா, அம்மா. ஹலோ ஹலோ. சாரதா, ஹலோ ஹலோ. நீங்க எனக்கு செஞ்சதுக்கு எல்லாம் நான் இன்னொரு வாட்டி நன்றி சொல்லணும். தேங்க்யூ, 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 ஹலோ ஹலோ தேங்க்யூ. ஹலோ. எஸ், பம்பாய் செல்வி வீடு தான். செல்வி தான் பேசுறேன். யாரு? அண்ணன் ஜவஹரா? எங்க அண்ணன் ஜவஹரா? நிஜமாவா சொல்றீங்க? நீங்க தான் நடிகர் ஜீவாவா? எங்க இருந்து பேசுறீங்க? ஹோட்டல் சீராக்கா? நான் எங்கேயும் போல, உடனே வாங்க, வெயிட் பண்றேன். என் அட்ரஸ் தெரியும்ல உங்களுக்கு? ஹோட்டல் ரூம் நம்பர் என்ன? 211. சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு உடனே வாங்க. அம்மா, 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 அம்மா. என்ன அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் உனக்கு? எனக்கு ஜவஹர்னு ஒரு அண்ணன் தெரியுமா உங்களுக்கு? ஓ, நல்லா தெரியுமே. ஜவஹர் தான் சினிமா நடிகர் ஜீவாவா. அப்படியா? சினிமாக்காக ஜீவான்னு பேரை மாத்திக்கிட்டானா? என் அக்காவை சந்திச்சதுலயே எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்போ என் அண்ணனை வேற சந்திக்க போறேன். என் ஹார்ட் அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. மை காட், எங்க அண்ணனை பாக்குறதுக்குள்ள அது நின்னுடாம இருக்கணுமே. சரி சரி, காமாரு, இப்ப ஜீவா எங்க தங்கியிருக்கான் அத சொல்லு. நம்மள சந்திக்கிறதுக்காக பாம்பே வந்திருக்காரு. சீரா ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காரு. இப்ப வரேன்னு போன் பண்ணாரு. அப்படியா? வாணி கூட பாம்பேக்கு தானே வந்திருக்கா. அவளுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, அவளும் வரட்டுமே. Hotel Sirak, put me on to room number 2111, please. Yeah, actor Jiva from Madras. No response?
கொடுக்கல நினைச்சதும் நினைப்பதும் எதுவுமே நடக்கல தினம் தினம் இரவுல முழிச்சதும் கணக்கில்ல உன் கையா ரெண்டு சேர்த்து நான் கட்டி அழணும் உன் முகத்தை நான் பார்த்து என் கண்ணு மூடணும் உன் மடியில ராசாய மூச்ச விடணும் வேற ஆசை ஒன்னும் இல்லையே ராசா சருகுகளா தனித்தனியா காத்துல பறந்துகிட்டு இருந்த நாம திடீர்னு ஒரு புயல் காத்தடிச்சு ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்திருக்கோம்னா என்னால நம்பவே முடியலடா. இப்ப மட்டும் அம்மா இங்க இருந்திருந்தாங்கன்னா. பட் சம்திங் டெல்ஸ் மீ அவங்க உயிரோட தான் இருக்கணும். ஐயோ அவங்க உயிரோட இருக்காங்க. அப்படியா? யார் சொன்னாங்க? நம்ம பரமோக்கு ஆண்டி. உரும்புக்கு ஆண்டியா? மஞ்சு ஆண்டி செல்வி நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கல. ஞாபகம் வரலையே. லோட 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 பேசிக்கிட்டே இருப்பாங்களே. சரி சொல்லுங்க. அவங்கள கோயம்புத்தூர்ல பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க அவங்க பெங்களூர் போகும்போது அம்மாவை பார்த்துருக்காங்க, பார்த்து பேசியிருக்காங்க. அப்படியா? நான் உடனே பெங்களூர் போனேன்னா அந்த விலாசத்துக்கு போன அம்மா அங்க இல்லை. அதுக்குள்ள அங்கிருந்து வேற எங்கேயும் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் இல்லை, இதோ வந்துடுறேன். அம்மா சாரதா உயிரோடு தான் இருக்காங்களாம். அண்ணன் ஜீவா சொல்றான். பெங்களூர்ல தான் இருந்திருக்காங்க. அங்கேருந்து இப்போ வேற எங்கேயோ போயிருக்காங்க. அப்போ நம்ம மெட்ராஸ் அகாடமி கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தப்போ பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா பார்க்க வந்தாங்களே, அது உங்க அம்மாவை தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த குரல் ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. அது அவங்கள தான் இருக்கும். ஐயோ இப்போ எங்க இருக்காங்களோ பாவம். நடந்தத மறக்கணும், நமக்குன்னு பொழைக்கணும். நீ கொடுக்கும் அன்ப எல்லாம் நான் வாங்கணும். என் கண்ணு முன்ன வந்த என் சாமி நீ அம்மா. ஒன்ன காலம் பூரா நெஞ்சில் வச்சு தாளாட்டணுமா. அடிக்கடி சந்திக்கணும், டெய்லி போன்ல பேசிக்கணும். அதை விட முக்கியம் அம்மா சாரதா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறோம். அது நம்ம கடமை மட்டும் இல்ல, that's going to be our mission. Yeah. Yes.
குட் மார்னிங் சாரதா. வாங்க. என்ன விநாயகர் சதுர்த்தியா? பாம்பேல இது ரொம்ப விசேஷம், உங்க ஊரை விட. ஜோஷி உன்னை பார்க்கணும்னு சொன்னார். ஜோஷிஜி, ஜோஷி, வாங்க வாங்க. சாய்ராம். சாயிரம். உட்காருங்க. இந்த என்ன இது? முதல்ல இந்த பிளாட்டை 6 மாச கான்ட்ராக்ட் தானே விட்டுருந்தார். நீ ஒரு மாடல் டெனன்ட்னு உன்னை பத்தி புகழாத நாளே இல்லை. அதனால இந்த பிளாட் கான்ட்ராக்டை 2 வருஷத்துக்கு ரினியூ பண்ணியிருக்காரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். எத்தனை வருஷம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். நீயா புது பிளாட் வாங்கிட்டு போற வரை இங்கேயே இருக்கலாம். बहुत शुक्रिया சார். படிச்சு பார்த்துட்டு சிக்னேச்சர் போட்டு வைக்க. சாயிரம். 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 சார், நான் குடியிருக்கிற இந்த பிளாட் கிடைச்சது உங்களால தான் சார். என்னாலன்னு சொல்லாத, எல்லாம் அந்த சாய்பாபா அருள். என்ன? அவருடைய படத்தை மாட்டி வச்ச முகூர்த்தம் அவருடைய தீவிர பக்தி ஆயிட்டேன். சாய்ராம். இந்த பிளாட்லயே சாகர வரைக்கும் இருந்துட்டா போறோம். லைஃப்ல வேற எதுவுமே வேண்டாம் சார். என்னமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? போய் வேலையை பாரு. இங்க இருந்தவங்க எங்க சார்? எங்க போயிட்டாங்க சார்? செல்வி எங்க? அவங்க வீட்டை காலி பண்ணி நேரத்தை போயிட்டாங்கம்மா. எங்க போயிட்டாங்க? போயிட்டாங்கம்மா. கட்டாந்தரையில என் பட்டாம்பூச்சிய விட்டா பொறுக்குமா என் குத்தந்தானம்மா. ஒத்த மரத்துல நான் தொட்டில்லாடவா, ஒத்து போகவா இல்ல செத்து வாழவா. அறவயிறது கூவும் ஊட்டிவிட கை தேடும், ஒரு பிடிவாய் சோர வாய் தேடிடும். இதுவரையில நானும் என்ன பிரியல நீயும், முதல் முறை இதுதானோ ஏன் நேரணும். உனையேந்த வச்சானோ ஏன் ஆண்டவன், குழந்த நான் ஒன்ன ஏங்கி நிக்கிறேன். போய் வாடி பூந்தேனே பொன்மானே, நான் வாரேன் கண்ணே.
மரத்தின் கீழே கைத்து கட்டில் காற்றின் ஈர சார காத்தில் மறுவாய் சோறு வாங்கும் நேரம் உன் பாசம் பார்த்து வாய் மெல்ல என் கண்ணே பொன்னே உன்னை கொஞ்ச மானே. கட்டாந்தரையில என் பட்டாம்பூச்சிய விட்டா பொறுக்குமா என் குத்தந்தானம்மா. ஒத்த மரத்துல நான் தொட்டில்லாடவா, ஒத்து போகவா இல்ல செத்து வாழவா. அறவையிறது கூவும் ஊட்டிவிட கை தேடும், ஒரு பிடிவாய் சோர வாய் தேடிடும். இதுவரையில நானும் என்ன பிரியல நீயும், முதல் முறை இதுதானோ ஏன் நேரணும். உனையேந்த வச்சானோ ஏன் ஆண்டவன், குழந்த நான் ஒன்ன ஏங்கி நிக்கிறேன். போய் வாடி பூந்தேனே பொன்மானே, நான் வாரேன் கண்ணே. बैठिए। क्या चाहिए? நான் ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம்னு பாக்குறேன். ஐ மீன் ஐ வாண்ட் டு அடாப்ட் எ சைல்ட். காற்றின் நீர சார காத்தில் மறுவாய் சோறு வாங்கும் நேரம்
உன் பாசம் பார்த்து வாய் மெல்ல என் கண்ணே பொன்னே உன்னை கொஞ்ச மானே தேனே மண்ணு திங்க என்ன பண்ண நானும் இங்க ஒன்ன விட்டா யாரு இங்க குழந்தை இன்னும் கொஞ்ச நேரம் ஆடுவோமா பசி தெரியாது அறவையிறது கூவும் ஊட்டி விட கை தேடும் ஒரு பிடிவாய் சோர வாய் தேடிடும் இதுவரையில நானும் என்ன பிரியல நீயும் முதல் முறை இதுதானோ ஏன் நேரணும் ஓய்வாடி ஊந்தேனே பொன்மானே நாவார கண்ணே கட்டாந்தரையில என் பட்டாம்பூச்சிய விட்டா பொறுக்குமா என் குத்தாந்தானம்மா. கடந்த 55 வாரங்களாக நீங்கள் கண்டு கழித்து வந்த கையளவு மனசு தொடர் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஓராண்டு காலத்திற்கும் மேலாக உங்களுடன் ஒன்றி கலந்துவிட்ட இந்த தொடரின் கதாபாத்திரங்கள் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறார்கள். உங்களது நெஞ்சங்களில் நீங்கா இடம் பெற்றுவிட்ட அந்த குணச்சித்திரங்களின் இனிமையான நினைவுகளிலிருந்து உங்களை நான் பிரிக்க விரும்பவில்லை என்பதுதான் முற்றும் என்று நான் போட விரும்பாததற்கு முதன்மையான காரணம். சாரதாவின் மக்கள் தங்களது அன்னையை தேடி கண்டுபிடித்து சந்தித்தார்களா இல்லையா என்கிற கேள்விக்கு இறுதியான பதிலை நான் தரவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. எஸ், ஐ எம் கீப்பிங் தி ஆப்ஷன்ஸ் ஓப்பன். எனது குணச்சித்திரங்களின் சார்பிலும் அதனை ஏற்று நடித்த நடிகையரின் சார்பிலும் திரைக்கு பின்னால் என்னோடு தோளோடு தோள் நின்று பணிபுரிந்த சின்னத்திரை வல்லுநர்களின் சார்பிலும் உங்களுக்கு எனது நன்றி.